வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி விநாயகருக்கு ஸ்பெஷலான அவருக்கு பிடிச்ச திரளி கொழுக்கட்டை, மோதகம், அவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டைக்கு 1.5 கிலோ சர்க்கரை பொட்டிக்க போகிறோம். இந்த விஜய் இதெல்லாம் பொடி நம்ம இந்த சர்க்கரையை பொடியாக பொடிச்சு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கிறோம். நல்லா தூளாக பொடிச்சிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டைக்கு நல்லா பதமாக இருக்கும். கரைஞ்சி தானே கரையணும். சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். சர்க்கரை பாவுக்கு ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் போல தண்ணி விட்டு அதை காய்ச்ச ஆரம்பிக்கணும். அதுதான் இதுதான் பதம். இந்த பதத்தில் நீங்கள் எடுக்கணும். மொத்தமாக காய்ச்சி பதம் பார்த்தீங்களா, நல்ல உரிய சர்க்கரை ஒன்றும் கிடையாது. நம்மளும் இருக்கும். இதுலேயும் 2 ஏலக்காய் இதை தூக்கிட்டு இதையும் எடுக்கலாம். ஏலக்காய் தூக்கி எடுக்கலாம். அது வாசனையாக இருக்கும். பார்த்தீங்களா, சர்க்கரையிலே நான் ஏலக்காய் போடுறேன். அதே மாதிரி மாவுலையும் போடணும். பார்த்தீங்கன்னா பதம் ரெடி. பார்த்துட்டே இருங்க. பதத்தை இறக்கி வச்சாச்சு. அடுத்தது கொழுக்கட்டை அவிச்சிக்கு எண்ணெயை காய வச்சோம்னா அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே தட்டு பார்த்தீங்கன்னா தட்டு அதை வைக்க போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த தட்டு தான் அதை வைக்கணும். சரி, கடவுள். இதில் 1.5 கிலோ பச்சரிசியை பொடித்து வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதை இப்போ முதல்ல தட்ட போகிறோம். தட்டிட்டு இப்போ பாவு காய்ச்சினா அதுக்கு தேவையான பாவு 1.5 கிலோ சர்க்கரையை பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இதில் எடுக்க முன்னாடி தேங்காய் நமக்கு தேவையான தேங்காயை கொஞ்சம் கூட போட்டுக்கணும். தேங்காய் போட்டோன்னா ஏலக்காய் தேவையான ஏலக்காய் போடுறோம். பாவு காய்ச்சி ஊற்றணும். பாவு பாருங்க. இப்போ நான் உருட்டலாம். இதை இப்போ உருட்டி பார்த்தா பதமாக வரணும். கொழுக்கட்டை பார்த்துட்டே இருங்க. கொழுக்கட்டை பிள்ளையார் கொழுக்கட்டை அது எப்படி பதம் இப்படி வரணும். இதுதான் இந்த பதத்தில் இருக்கணும். டம்முன்னு இருக்கும். பார்த்துக்கோ தேங்காய். இது என்ன தேங்காய் இருக்குது, ஏலக்காய் இருக்குது, எல்லாம் போட்டு பொடிச்சு எடுத்து போட்டுருக்கு. ஏலக்காய் போடுது கொழுக்கட்டைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் நிறைய போடணும். தேங்காய் போட்டால் தான் அது கொழுக்கட்டை பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண வந்துருக்கோம்னா, இதுதான் திரளி மரம். நம்ம கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு இந்த இலையில் அவிச்சா சூப்பராக இருக்கும். அதாவது மனம் கொழுக்கட்டையில் இருக்கிறது வேறு லெவல் ஆகும். வெளியூரில் கிடைக்குமா தெரியல, எனக்கு தெரியல கிடைக்கல. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுக்கு கிடைக்கிது, உங்களுக்கு கிடைக்குதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த இலை நீங்கள் அவிச்சிங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும். அந்த அவிக்கக்கூடிய மனத்திலேயே நீங்கள் தெரியும் இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்கும். இதுதான் திரளி இலை. அதில் மனம் பார்த்தீங்களா, கிட்ட இந்த இலையை எடுத்தாலே மனம் தான். ஓகே,
பார்த்தீங்களா தெரளி இலை பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம கொழுக்கட்டை வச்சு சுத்த போகிறோம். கட்டி எல்லாம் பயிர் எடுத்து இந்த இலையை குத்தி இப்படி வைப்பாங்க. குத்தி வச்சாச்சுன்னா அந்த கொழுக்கட்டை அந்த இது வந்து இப்படி இறங்காது. போய்ச்சிட்டு இப்போ தேரண்டி பார்க்கட்டேன். பார்த்தீங்களா 1000 அதுக்கு வந்துருக்கேன். அதை இதில் தட்டு இந்த பாவை விட்டு இந்த பழம் தான் அடியில் பிடிக்காமல் இந்த பழத்துக்கு எடுக்கணும். இதுக்கு மேலே தேங்காய் தூவி அதையும் இதை கிண்டணும். இதுக்கு இறக்குறேன். சக்கரை பாவு அதெல்லாம் வைக்கிறேன். ஓகே, அவரு எடுத்து வச்சுருக்கேன். பாட்டுங்க அது ஏலக்காய் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாவை எடுத்துகிட்டு இது மேலே வச்சு அவர் விட்டு கிண்டணும். இப்போ வந்து நம்மளுடைய மெயின் மாஸ்டர் வந்து சின்ன வேலையை ஒரு இடம் வரையும் போயிருக்காரு. ஆனால் நம்ம இப்போ வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு கொழுக்கட்டை கரெக்டாக வெந்திருக்கா வேலையான்னு பார்க்க சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம பதம் நம்ம பார்த்துருவோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரிங்களா? மனம் அந்த தெரளி இலை மனம் இருக்குது தெரியுமா? அதுதான் வேணும் நமக்கு. நம்ம ஊரில் உள்ள அந்த கொழுக்கட்டை அந்த தெரளி இலையில் அவிக்கக்கூடிய கொழுக்கட்டை மனம் சூப்பராக இருக்கும். அது சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டும் அந்த இலையை வந்து நம்ம இப்போ வாழை இலையில் சாப்பிடுவோம் தெரியுமா? வாழை இலையில் சூடாக வச்சு சாப்பிட தெரியுமா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இதுவும் இது பார்த்தீங்களா? ஆஹா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி இருக்குது. வேறு லெவல். பச்சரிசி மாவில் மோதகம் பிடிக்க போகிறோம். இப்போ பச்சரிசி மாவை நாங்கள் முதல்ல விரைவி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குன்னா மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வரதுக்கு வேண்டி நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து உண்டாக்கி இப்படி இது கொஞ்சம் எடுத்து உருட்டிட்டு தேவையான அளவு உருட்டி வீட்டில் வச்சு சூப்பர். மோதகம் நல்லா வெந்திருக்கு. எப்படின்னு டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. மோதகம் சாப்பிட்டு முடிஞ்சு நம்ம இனி அடுத்தது தெரளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, தெரளி அந்த இலைக்க மனமே சூப்பராக இருக்குது நமக்கு. சரி, உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை
சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க. சரி, சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ நம்ம கொழுக்கட்டையும் மோதகமும் டேஸ்ட் எப்படி இருப்போம். இப்போ அவரு சர்க்கரை பாவை போட்டு விரைய வச்சுருக்கோம். இது எடுக்கச்சுமே சுக்குக்க மணமும் ஏலக்காய் மணம் நல்லா வருது, நல்ல மனம் உண்டு. சரி, சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கும். அருமையாக இருக்குங்க.